என்னங்க அத்தை? ஃப்ரிட்ஜ்ல தேங்காய் இருக்கும், எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இந்தாங்க அத்தை. இவ்வளோலாம் வேணாம், ஒரு அரைய கொடு. என்ன இந்த கிழவி நம்ம கிட்ட அறைய கேக்குது? எதுக்கும் இன்னொரு வாட்டி கேட்போம். அத்தை அப்புறம் வலிக்கும்ல. செய்யற எனக்கே வலிக்கலையா, வேடிக்கை பார்க்குற உனக்கு வலிக்க போதா? யோசிக்காம அரைய கொடு. இந்த அத்தையே இவ்ளோ கேக்குறப்ப நம்ம ஏன் இந்த சொல்ல தட்டிட்டு கொடுத்துருவோம். ஏய், தேங்காய் அரை முடிய கொடுக்க சொன்னா நீ அரையா கொடுக்குற? இருடி உனக்கு இருக்கு. அடியே ராதிகா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. சரிம்மா, வரட்டும். இப்ப அதுக்கு என்ன? ஏண்டி, உனக்கு ஏதாவது சமைக்க தெரியுமா? வெங்காயமாவது கட் பண்ண தெரியுமா? மா, வெங்காயம் தானேமா, எனக்கு வெட்ட தெரியுமா? எங்க வெட்டு பாப்போம். இங்க பாருங்க, சின்னதா கட் பண்ணுமா பெருசா கட் பண்ணுமா? ஐயோ, இவளுக்கு எதுவுமே தெரியலையே, நாளைக்கு என் பேரை கெடுத்து விட்டுருவா போல. ஏண்டி அதை விடு, உனக்கு அடுப்பு பத்த வைக்கையாவது தெரியுமா? மா, அடுப்பு பத்த வைக்கிற வேலை என்னம்மா? பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும். விடுமா, அடுப்பு தானேம்மா, ஒரு வாட்டி சொல்லி கொடு, எல்லாம் கத்துக்குவேன். ஷோ, அந்த மாமியார் கிளவி வேற உனக்கு சமைக்க தெரியுமா சமைக்க தெரியுமான்னு 1000 வாட்டி கேட்டுக்குது. அம்மா, உனக்கு என்ன, நாளைக்கு வர்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும், அவ்வளவுதானே. நாளைக்கு நான் தான் சமைக்க போறேன், சரியா? ஏண்டி, உனக்கு வெங்காயமே வெட்ட தெரியலையே, நாளைக்கு என்ன சமைக்க போற? பிரியாணியா? இல்லம்மா, நமக்குன்னு இருக்கே மேகி நூடுல்ஸ், 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். ஐயோ, எனக்கு இப்பவே நெஞ்செல்லாம் வலிக்குதே. தம்பி, ஒரு முட்டை எவ்வளோ? ஒரு முட்டை 10 ரூபாக்கா. 10 ரூபாயா? ஆமாக்கா. என்கிட்ட 6 ரூபா தான் இருக்கு. 6 ரூபாய்க்கு முழு முட்டையெல்லாம் தர முடியாது, முட்டை வெள்ளை கரு வேணா தரேன். தம்பி, அப்ப எனக்கு 4 ரூபாய்க்கு அந்த மஞ்சள் கருவை மட்டும் கொடுப்பா. முதல்ல இங்க இருந்து 1 நிமிஷத்துல கிளம்பிடு, இல்லையா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருவேன்.